ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்கேன். நல்ல அறிக்கையிடுங்க, நான் மன்னிக்கப்பட்டவன். இனி ஒரு நாள் எனக்கு மன்னிப்புக்கு தேவையில்லை. நான் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டு தான் இருக்கிறேன். அதனால தான் நீ யாரு, நான் யாரு, நாம யாரு என்று கிறிஸ்துவுக்குள் அறிய வேண்டும் சபை. அல்லேலூயா. சபை அறியணுமா வேண்டாமா? சபை அறியணும், நீங்க அறியணும், நான் அறியணும். நாம சும்மா அறியாம இன்னும் நான் ஒரு பாவிங்கிற கான்செப்டுக்குள்ள வரக்கூடாது. நான் மன்னிக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப அழகாக சொல்றாரு பாருங்க. அடுத்து நான் மீட்கப்பட்டவன். நான் எப்படிப்பட்டவனா? கொலேசியருக்கு எழுதின நிருபத்தில் 1:14 சொல்லுது, நான் மீட்கப்பட்டவன். எடுங்க பாப்பா, எபேசியருக்கு அடுத்து கொலேசியர். ஆமென். கொலேசியர் 1:14 என்ன சொல்லுது பாப்பா? குமாரனாகிய அவருக்குள் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மீட்பாகிய நமக்கு உண்டாயி இருக்கிறது. இன்னொரு நாள் வேணுமா? இன்னும் ஒரு நாள் தேவைப்படுதா? கேளுங்க, பக்கத்தில் கேளுங்க. இன்னொரு நாள் எனக்கு தேவையா? பாப்பா கேளு கேளு, இன்னொரு நாள் எனக்கு தேவையா? சத்தியமா தேவையில்லை. அல்லேலூயா. ஏன் தேவையில்லை? நான் மீட்கப்பட்ட ஆள். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருந்தது? நானும் என் பையனும் ஆண்டவரை தொழுதுட்டு வருவோம் என்கிறது என்னன்னா, நான் மீட்டுட்டு தான் என் பையனை வருவேன், அவரை விட்டுட்டு வர மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா வீட்டுட்டு வந்துட்டான். ஆனா இயேசுவோ, பிதாவோ இயேசுவை கல்வாரியில அடக்கம் பண்ணி அங்கே மீட்டெடுத்தார். அல்லேலூயா. ஆனா இனி நமக்கு அப்படிப்பட்ட சம்பவம் தேவையில்லை. ஏன்னா அவர் மீட்கப்பட்டார், அதனால நானும் மீட்கப்பட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:21 வாசிங்க. தேவ நீதி என்ன நீதி? 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது. என்ன சொல்லுது? நாம் அவருக்குள் தேவ நீதி ஆகும்படிக்கு சொல்லுங்க, நான் அவருக்குள் தேவ நீதி ஆகும்படிக்கு. சபை வாயை திறந்து சொல்லு. 2 கொரிந்தியர் 5:5 ஆமென் 21 சொல்லுது. என்ன சொல்லுது? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு. ஆமென். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கைகளை தட்டி சொல்லுவோம், இயேசு எனக்காக பாவமானார். நான் பாவி அல்ல, அவருடைய நீதி எனக்கு உண்டாயிருக்கிறது, என் குடும்பத்துக்கு உண்டாயிருக்கிறது, என் பிள்ளைக்கு உண்டாயிருக்கிறது, என் வாழ்க்கைக்கு உண்டாயிருக்கிறது. ஆகவே இனி ஒரு நாள் எனக்கு தேவையில்லை. தேவையா? சத்தியமா தேவையில்லைங்க. இன்னைக்கே உனக்கு நீதி கிடைச்சிச்சு. நீ இந்த தாரக மந்திரத்துக்குள்ள வந்துடணும். ஆமென். நீங்கள் இந்த தாரக மந்திரத்துக்குள்ள வந்துடணும். நாம இந்த தாரக மந்திரத்துக்குள்ள வந்தாச்சுன்னா இனி தருவாருங்கிறது முடிஞ்சு தந்துட்டாரு ரிசீவிங். நான் பாவி இல்லை, நான் நீதிமான். நீதிமானுடைய கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிக்கொண்டே இருக்கும். நமக்கு நீதி உண்டாயிட்டே இருக்கு. நீதி, இன்னொரு நீதி நமக்கு இன்னொரு நாள் நீதி செய்வது தேவையில்லை. இயேசு சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டார் என்கிற நீதி நமக்குள்ள இருந்தா மொத்தத்துல நீ சொல்லுவ, நான் யாருன்னா நான் நீதியை பெறும்படிக்கு எனக்காக இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார், எனக்காக சிலுவையிலே அவர் நொறுக்கப்பட்டார், எனக்காக அவமானப்பட்டார், எனக்காக நிந்திக்கப்பட்டார். ஆகவே எனக்கு நிந்தை இல்லை, எனக்கு அவமானம் இல்லை, எனக்கு ஆசீர்வாதம். அதனால ஆண்டவர் சொன்னார், இந்த வருஷம் இருதயம் அதிசயப்பட்டு பூரிப்பிக்கிறதுக்கு காரணம் கடற்கரை திரளான ஜனம் உன் பக்கம் வரணும்னா நீ கிறிஸ்துவுக்குள்